அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் காங்கிரசார் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அயோத்தி ராமர் கோயிலில் பக்தர்கள் வழங்கிய காணிக்கையில் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில் காங்கிரஸ் சார்பில் பிரார்த்தனை செய்து நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அது கொள்ளையடித்ததற்கு மட்டுமல்லாமல் அவர்களை பாதுகாப்பதற்காக மத்திய அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு கொள்ளை போன பணமும் ஏறக்குறைய 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக இருக்கும் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு நாளும் இன்றைய தினம் வருமானம் எப்படி ஏறி இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த வசூலானது ஏறி இருக்கின்றது. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கொள்ளையடித்தவர்களை கைது செய்திருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும்.